சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், ஷாருக் கான் அப்படின்னு இவங்க 4 பேரும் ஒரே ஃப்ரேம்ல ஒன்னா வர மாதிரி ஜெயிலர் 2 படத்துல நெல்சன் அவர்கள் ஒரு பக்கம் பயங்கரமா செதுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படத்துடைய ரிலீஸ் டேட் பத்தின அப்டேட்டும் வந்திருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா தலைவர் 173 அந்த படத்துடைய ஷூட் அப்புறம் ப்ரோமோ பத்தின அப்டேட்டுமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை பத்தியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்கிறார். எஸ், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லைன் வச்சிருக்காரு. இப்போதைக்கு நெல்சன் அவருடைய டைரக்ஷன்ல ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த படத்துடைய ஷூட் வந்து ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்குது. இப்ப ரீசெண்டா தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், ஷாருக் கான் அப்படின்னு இவங்க 4 பேரும் ஒரே ஃப்ரேம்ல ஒன்னா வர மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. மோகன்லால் அவர்களுக்கு இப்போதைக்கு அவருடைய போர்ஷன் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஷாருக் கான் அவர்களுக்குமான போர்ஷன் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இதுல ஷாருக் கான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல ஷாருக் கான் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஒரு ஃப்ரெண்டாவும் ஒரு போலீஸ் ஆபீசராகவும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படத்துடைய ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கூடிய சீக்கிரம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா ஜெயிலர் 2 படத்துடைய ரிலீஸ் டேட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட்ல தான் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2023ல ஜெயிலர் படத்தையுமே வந்து ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயிலர் 2 படத்தையும் இந்த இயர் ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பத்தி அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிலர் 2 இப்படி ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தலைவர் 173. அந்த படம் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இப்போதைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. இந்த மாசத்துல எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 27ஆம் தேதி தலைவர் 173 படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல ஆரம்பத்துல ஒரு 3 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோமோக்கான ஷூட் பண்றாங்க. அப்புறம் 4வது நாள்ல இருந்து படத்துடைய ஷூட் வந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து தலைவர் 173 படத்துடைய ப்ரோமோவும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை 2027 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதா ஆல்ரெடி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தலைவர் 173 முடிச்சுட்டு அப்படியே வந்து ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம். எல்லாரும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் டைரக்ட் பண்றாரு. இது சம்பந்தமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. இந்த படத்துடைய ஷூட்மே பாத்தீங்க அப்படின்னா வர ஆகஸ்ட்லயே ஆரம்பிக்க போறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இப்ப ரீசெண்டா வந்து பிரஸ் மீட் பண்ணி சொல்லியிருந்தாரு. அது ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல ஜெயிலர் 2 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்தது இந்த படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட் வந்து முடிகிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இது முடிச்சுட்டு அப்படியே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது நெல்சன் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஒர்க்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ண உடனே அப்படியே இந்த படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமான அபிஷியல் அப்டேட்லாம் வந்து எப்ப கொடுக்க போறாங்க அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிலர் 2 ஆகஸ்ட்ல ரிலீஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 மாசத்துல 2027 பொங்கலுக்கு தலைவர் 173 ரிலீஸ், அதுக்கப்புறம் ஒரு சில மாசத்திலேயே ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 75 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் கண்டினியூஸா லைன் அப்ல வச்சிருக்காரு. இப்பதான் வந்து ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட் முடிய போகுது. அப்படியே இதே மாசத்திலேயே வந்து திரும்ப தலைவர் 173 ஷூட்ல ஜாயின் பண்ணிக்க போறாரு. அப்படியே ஆகஸ்ட்ல வந்து ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த படத்துடைய ஷூட்ல ஜாயின் பண்ணி போறாரு. இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து அடுத்தடுத்த படங்கள்ல ஷூட்ல ஜாயின் பண்ணி தன்னை என்கேஜாவே வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக இன்னும் அடுத்தடுத்து எவ்வளவு படங்கள்ல கமிட் ஆக போறாரு, என்ன பண்ண போறாரு, அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? அதாவது ஜெயிலர் 2, தலைவர் 173 இந்த 2 படங்களுக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது. அண்ட் ரொம்ப முக்கியமா ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.